ஆமா நாளை போயிட்டேன் 2 தரங்க. ஐயா ஐயா ஐயா, யாருங்க நீங்க? என்ன விஷயம்? வீடு வெள்ளை அடிக்க போன் பண்ணிருந்தீங்க. பெயிண்ட் அடிக்க வேலைக்கு வந்திருக்கோம் ஐயா. பெயிண்டரா? ஏம்பா, நான் 1 மாசமா போன் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப வரீங்க? நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக சென்னை போயிட்டு இருக்கிறோமே, நீங்க போயிட்டு ஒரு 4 நாள் விட்டு வாங்க. ஐயோ, நாங்க ரொம்ப பிஸிங்க. இந்த 2 நாள் விட்டீங்கன்னா எங்களுக்கு டைமே கிடையாது. 2 நாளுக்கு அப்புறம் நாங்க ரொம்ப பிஸி ஆயிடுவோம். வரதுக்கே 4 மாசம் ஆகும் ஐயா. ஏம்பா வேலை கெடுன்னு சொல்லிட்டு வந்த டீ கடையில போய் டீ ஆக்கிட்டு இருப்பல போட்டு வர கெடுத்து உட்காந்து நியாயமா? இருப்பா பேசிக்கலாம். கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். ஐயா, இவரு டீ ஆத்திர வேலையை விட்டுட்டு வந்திருக்காரு ஐயா. இவரு குடும்பத்தையே விட்டு வந்திருக்காரு ஐயா. பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு தான் நான் அற்புதமா பெயிண்ட் அடிச்சிருக்கோம் ஐயா. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா, நாங்க பர்ஃபெக்ட்டா முடிச்சு கொடுக்குறோம். ஆமா ஐயா. ஐயா, இந்த வாய்ப்பை விட்டீங்கன்னா நாங்க 4-5 மாசத்துக்கு பிஸி ஆயிடும். அதனால எங்களை பயன்படுத்திக்கங்க. அப்படியா? நான் குடும்பத்தோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்பா சென்னைக்கு. சரி, ஒரு வேலை பண்ணுங்க. சொல்லுங்க. நாங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம். சரிங்க. போயிட்டு வர வரைக்கும் இந்த வீட்டை உங்க வீடு மாதிரி பாத்துக்கணும். கண்டிப்பா பாத்துக்கிட்டு பெயிண்ட் அடிச்சு வச்சுறீங்களா? கண்டிப்பா பாத்துக்கிறேன் ஐயா. உங்களை நம்பிதான்பா வீட்டை விட்டுட்டு போறேன். உங்களை நம்பி விட்டுட்டு போங்க. எங்க வீடு கூட பாத்துக்கிறோம். வெள்ளையா சூப்பரா அடிச்சு வைக்கிறேன் ஐயா. சரி, ஓகே. அப்ப உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. சூப்பரா இருக்கு. சரி, ஓகே. சாவி கொடுங்க. நான் ஐயா, இந்த பார்டர்ல கோல்டன் கலர் கொடுத்துறாங்க. நான் ஜெய்ப்பூர் பில்டிங் மாதிரி மாத்திரம் உனக்கு. ஐயா, நீங்க போயிட்டு வரும்போது இது உங்க வீடான்றது அடையாளமே தெரியாத அளவுக்கு பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியா? ஆமாய்யா. ஆமா, இந்த மாதிரி ஆளதான் நான் தேடிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இருங்க. சரிப்பா, வீட்டை 2 நாளா பத்திரமா பாத்துங்க. 2 நாளா ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்துடுறேன். சரிங்க. ஓகே, உங்களை நம்பிதான் வீட்டை ஒப்படைச்சிட்டு போறேன். பத்திரமா பாத்துக்கிறோம். சரி, நீங்க போய் வாங்க, அசந்துருவீங்க. சரி. ஜெய்ப்பூர் பில்டிங் தான் உனக்கு. போ எங்களை நம்பி வீட்டு சாவியே குத்துட்டு போறே. நீ சுத்தமா அடிக்கணுமா? சுத்தமா அடிச்சுட்டு போறோம். திரும்பி வந்து பார்க்கும்போது வீடு கிளியரா இருக்கும். டேய், பணத்தை எடுத்துட்டியாடா? டேய், நகையெல்லாம் எடுத்துட்டியா? என்ன வீடு திறந்து கிடக்குது, யாரையும் காணோம். எங்க போனாங்க? சுண்ணாம்பு அடிக்கல, ஒன்னும் அடிக்கலையே. பீரோ திறந்து கிடக்குது, ஒரு பொருளையும் காணாம. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானுங்களா? ஐயையோ, நான் மோசம் போயிட்டேனே. திருடனுங்க கையில சாவியை கொடுத்துட்டு போயிட்டேனே. ஒரு பொருளையும் விடாம எல்லாத்தையும் வாரிட்டு போயிட்டானுங்களே. ஐயோ, வெள்ளை அடிக்கிறதா சொல்லி வீட்டுக்குள்ள நுழைஞ்சானுங்க, கடைசியில கொள்ளடிச்சிட்டு போயிட்டானுங்களே. கோல்டன் கலர் அடிக்கிறேன், பிங்க் கலர் அடிக்கிறேன், ஜெய்ப்பூர் மாதிரி அடிக்கிறேன்னு சொன்னாலே கலர் கலரா விட்டானுங்களே. இவனுங்களை நம்பி மோசம் போயிட்டனே, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானுங்களே. இவனுங்களை நம்பி என் வீட்டையே ஒப்படைச்சனே, இப்படி ஏமாத்திட்டானுங்களே. ஐயா, யாரும் ஏமாறாதீங்க. பாக்குறதுக்கு நல்லவன் மாதிரியே தெரியுவானுங்க. நல்லதை மட்டுமே செய்யற மாதிரி வாய்க்கையே பேசுவானுங்க. எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா இப்படி செய்வோம், அப்படி செய்வோம், வானத்தை வில்ல வளைப்போம், மணலை கையில பண்ணுவேன், கலர் கலரில் சுத்துவானுங்க. மனசை கொள்ளடிக்கிற மாதிரியே பேசுவானுங்க. அப்புறம் பாத்தீங்கல்ல, வாய்ப்பு கொடுத்தோம்ல, போயிட்டானுங்க, கொள்ளடிச்சிட்டு போயிட்டானுங்க. அதனால இவங்கெல்லாம் நம்பி இந்த வீட்டை மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டை மட்டும் இல்ல, எந்த பொருளையும் உங்ககிட்ட ஒப்படைக்க கூடாது. அடிச்சிடுவானு, கொள்ள அடிச்சிடுவானு. மக்களே உஷார்.